அது ஒரு நல்ல வெயில் காயிற நேரம். நம்ம ஹீரோ ஒரு லாயரா இருக்கான். வாழ்க்கையில எல்லாமே அவன் கிட்ட இருக்கு. ஆனா சந்தோஷம் மட்டும் இல்ல. நிறைய பொண்ணுங்க கூட உல்லாசமா இருக்கான். ஆனா அதுல எந்த விதமான திருப்தியும் அவனுக்கு கிடைக்கல. அவன் நினைக்கிறமான ஒரு பொண்ணு அவனுக்கு இன்னுமே மாட்டல. ஒரு நாள் இரவு ஒரு இசை கச்சேரியில ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ சந்திக்கிறான். அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு பிடிச்சு போயிருது. அவகிட்ட பேசி அவளை கரெக்ட் பண்ண பாக்குறான். ஆனா அப்பதான் அவனுக்கு தெரியுது அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, தன்னோட ஆசைக்கு அந்த பொண்ணை இணங்க வைக்கணும் நினைக்கிறான். அந்த பொண்ணை பின்தொடர்ந்து போறான். அந்த பொண்ணு கூட அப்படி இப்படின்னு இருக்கான். அந்த பொண்ணோட கனவு என்னன்றதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அந்த பொண்ணோட ஆசைக்கு இணங்க அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அவளோட ஹஸ்பண்டே கொலை பண்ண திட்டம் போடுறாங்க. ஆனா இறுதியா அவனுக்கு தெரியல இது காதல் இல்ல, அந்த பொண்ணு அவனுக்கு விரிச்ச ஒரு வலை அப்படின்னு. இதுல இருந்து அவன் தப்பிச்சானா இல்லையா அப்படின்றதான் பாடி ஹிட் 1981 வெளியான இந்த படத்தோட மீதி சுவாரஸ்யமான கதை. இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவான நெட்டை காட்டுறாங்க. நல்ல ஒரு பேச்சுலரான ஒரு பையன், லாயரா வேலை பார்க்குறாங்க. சின்ன டவுனு, கொஞ்சம் சம்பளம், நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வரான். ஆனா அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகல. தினமும் ஒரு பொண்ணு கூட அப்படி இப்படின்னு இருக்கான். ஜாலியா தான் போயிட்டு இருக்கு. பட் அவனுக்கு ஒரு ரியல் லவ் அவன் தேடிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட சொல்ல போனா ரொம்ப காஜில சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு ரியல் லவ்ன்றதை விட ஒரு செக்ஸுக்கு ஒரு பொண்ணு தேவைன்ற மாதிரி தான் இந்த படத்துல இவனை காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காண்டி ஒரு நல்ல பொண்ணை இவன் தேடிக்கிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு கான்செர்ட் நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கான்செர்ட்டுக்கு இவன் ஒரு நாள் போயிருந்திருப்பான். அங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொண்ணு பார்க்கவே அந்த கூட்டத்திலே ஒரு ஒளியா ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் போட்டு அழகான ஒரு பொண்ணு அங்க நின்றுட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே தலையை அப்படியே பார்த்தோன்னே விழுந்துடுறான். அப்ப அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு பேச முயற்சி பண்றான். ஹே, நீங்க யாரு, இந்த ஊர்ல புதுசா இருக்கீங்க, உங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் விட்டு போட ட்ரை பண்றான். அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா மேட்டி. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நீ பேசுறது எல்லாமே ஃபிளட் பண்ற மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்த பொண்ணு எங்கே போனாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு எதுவுமே இவனுக்கு தெரியல. ஸோ அதனால அவன் என்ன பண்றான், அந்த பொண்ணோட ஞாபகமாவே அவனுக்கு இருக்கு. தினமும் அந்த எந்த ஏரியால அந்த பொண்ணை பார்த்தானோ அங்கேயே தினமும் பார்த்துட்டு போறான். அந்த பொண்ணு வர்ற மாதிரியே தெரியல. எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், ஒரு பாருக்கு போயிருந்திருப்பான். அங்க பார்த்தீங்கன்னா வெளியில அந்த பொண்ணு அதே கார் அங்க நின்று இருந்திருக்கும். உடனே தலைவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், ஒருவேளை இது அந்த பொண்ணோட காரா தான் இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த பாருக்குள்ள போறான். அங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு கேட்கிறா, ஹே பரவாயில்லையே, என்னை நீ கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன், ஆமா நீ என்னை ஃபாலோ பண்ணியான்னு சொல்லி கேட்டோன்னு, இல்ல அந்த மாதிரி இல்லை, நான் சும்மா உள்ள வந்தேன், உன்னை நான் பார்த்தேன், வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருந்திருப்பான். அந்த பொண்ணு சரி ஓகே, நான் கிளம்பி போறேன், உன்கிட்ட எல்லாம் பேச எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. இவனு என்ன பண்றான், அந்த பொண்ணு கிளம்புறத பார்த்தோன்னே பின்னாடியே அவனும் ஃபாலோ பண்ணிட்டே போறான். கடைசி அந்த பொண்ணோட வீட்டையும் கண்டுபிடிச்சிடறான். வீட்டுக்குள்ள போறான். அந்த வீட்டுல யாருமே இல்லை, அந்த பொண்ணு மட்டும் தான் தனியா இருக்காங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனு, செம்ம பணக்காரங்க. இப்ப உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இவன் வரதை பார்த்தோன்னே கதவை பூட்டிக்கிறா. பூட்டிட்டு உள்ள போய் நின்னுக்கிறான். இவன் என்ன பண்றான், அந்த பொண்ணை பார்த்துட்டு கதவை பூட்டிட்டான்னு சொல்லிட்டு கதவை தர தட்டி பார்க்கறான். அந்த பொண்ணு திறக்கிற மாதிரியே தெரியல. உடனே என்ன பண்றான், சரி போவான்னு பார்த்தா அவன் போற மாதிரியே தெரியல. டக்குன்னு வெளியில இருக்க ஒரு சேர் எடுத்து அந்த கிளாஸை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே ஒரு மாதிரி அந்த ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே காதல விழுந்துடுறாங்க. என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. டக்குன்னு அப்படியே எல்லாமே பண்ணி முடிச்சிடறான். இப்படியே ஒவ்வொரு நாளும் இப்போ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுகிட்ட டெய்லி பேச ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் அளவுக்கு அதிகமாக ஒன்று சேர ஆரம்பிச்சிடறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு சொல்றான், என்னோட ஹஸ்பண்ட் இருக்கான், அவன் பேர் எட்மண்ட், அவன் வாரத்துக்கு 2 நாள் மட்டும் தான் வீட்டுக்கு வருவான், மற்ற நாள் வீட்டுக்கு வர மாட்டான். எனக்கு அவன் கூட வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை, நானே அவனை விட்டு பிரிஞ்சு போனான்னு தான் நினைக்கிறேன். பட் நானே பிரிஞ்சு போனாலுமே கூட அவன் எனக்கு டிவோர்ஸ்லாம் தர மாட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னோன்னே இவன் ஒரு லாயர் ஆச்சா. ஸோ அப்போ அவன் என்ன சொல்லுவானா, சரி பேசாம நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி சீக்கிரட்டா மீட் பண்றதுக்கு பேசாம நம்ம அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருப்பான். அதனால இவளும் என்ன சொல்லியிருந்திருப்பா, சரி ஓகே நம்ம போட்டு தள்ளிடலாம், ஆனா எப்படி நம்ம அந்த கொலையில தப்பிக்கிறது, போலீஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் கண்டுபிடிச்சிருவாங்களே, நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி கேட்டோன்னே, ஏன்னா இவன் தான் லாயர் ஆச்சா. ஸோ உனக்கு எந்த சைடு பார்ப்பாங்க, எதெல்லாம் தேடுவாங்க, எந்த மாதிரியான எவிடன்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்னு இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால இவனே ஒரு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பிளான் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், கார்ல இங்கேருந்து ஃப்ளோரிடாக்கு கிளம்பி போய் அங்க ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிக்கிறான், ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ற மாதிரி. இப்போ அங்க ஸ்டே பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டே அவன் என்ன பண்றான், நேமுக்கு அங்க ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்றான், கிளம்பி இவளோட வீட்டுக்கு வருவான். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா ஒரு 3 மணி அப்ப இவன் என்ன பண்ணணும், அவங்க ஹஸ்பண்ட் கீழே வீட்டுக்கு கீழே வர வச்சிடணும். எப்படியாச்சும் வந்த உடனே தலைவன் என்ன பண்ணுவான், உள்ள போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அங்கேயே அடிச்சு கொள்ளணும். கொன்னதுக்கு அப்புறம் எட்மண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அதாவது இவரோட ஹஸ்பண்ட், அவனுக்கு பாத்தீங்கன்னா பிரேக்கர்னு சொல்லி ஒரு இரும்பு கடை ஒன்று நடத்திட்டு வந்திருப்பான், ஒரு பெரிய கம்பெனி மாதிரி. அதுக்குள்ள போட்டு அங்க ஒரு சின்ன பாம்பை ரெடி பண்ணி அவன் இயற்கையாவே செத்துட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதே மாதிரி தலைவன் என்ன பண்றான், இங்க இருந்து
ஃப்ளோரிடாவுக்கு போகிறான். அங்கே வந்து ஒரு ஹோட்டல் ரூம் வந்து நேம்லி புக் பண்ணுறான். புக் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பான் டெடின்னு. அவன் வந்து நல்லா பாம்லாம் வந்து தயாரிப்பான். அவன்கிட்ட சொல்லி ஒரு பாமை வந்து ரெடி பண்ணிக்கிறான். அந்த பாமை கொண்டு போயிட்டு இந்த பிரேக்கர்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளே வந்து போகிறான். 2-3 நாள் வந்து அங்கேயே நோட்டீஸ் விட்றான். அங்கே ஆளெல்லாம் வந்து கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு ஒரு ரூம் வந்து ஓப்பன் பண்ணி மரக்கட்டை இருக்க மாதிரி ரூமாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த பாமை வந்து வச்சிடறான். இப்போ அன்றைக்கி நைட்டு வந்து எல்லாருமே வந்து வேலையை விட்டு போயிட்டாங்க. அந்த கம்பெனியில் வந்து யாருமே இல்லை. இந்த பக்கம் நம்ம மேட்டி என்ன பண்ணியிருப்பானா அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்து வீட்டில் இருக்கா. அவன் வந்து டக்குன்னு 3 மணிக்கு வெளியில் போக சொன்னதுக்கு அவன் 2 மணிக்கே தண்ணி குடிச்சிட்டு அப்படி கீழே பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்ப்பான். அப்போ அவன் என்ன பண்ணியிருப்பான், இரு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே மூடு வர மாதிரி வந்து அவனை பண்ணி 2 பேரும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலைமை வந்து 3 மணிக்கு கீழே வந்துட்டான். அந்த சவுண்ட் வந்து கேட்டுருச்சு. உடனே இவன் என்ன பண்ணிட்டான், சரி போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னோடனே அந்த எட்மண்ட் என்ன பண்ணிட்டான், கீழே இறங்கி போயிருந்திருப்பான். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தலைமை வந்து அடிச்சு இந்த எட்மண்ட் வந்து அங்கேயும் வந்து கொலை பண்ணிடுறான். இப்போ கொலை பண்ணிட்டு அந்த பாடியை வந்து எடுத்து யாருக்கும் தெரியாம ஒரு சின்ன பிளட் கூட சிந்தாம ஒரு பெரிய பிளாஸ்டிக் பேக்ல போட்டு இவனோட அந்த கார்ல போட்டு அதை கொண்டு போய் அந்த பிரேக்கர் அந்த கம்பெனிக்குள்ள போய் எந்த இடத்துல வந்து அவன் பாம்பு வச்சிருந்தானோ அதுக்குள்ள கொண்டு போய் போட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது வந்து இக்னேட் ஆகி வெடிக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருப்பான். அதே மாதிரி இக்னேட் ஆகி வெடிச்சது அந்த பக்கம் அவனும் வந்து இறந்து போயிருந்திருப்பான். இப்போ இவங்க பிளான் பண்ண மாதிரி வந்து எல்லாமே வந்து நடந்துருச்சு. இப்போ எட்மண்ட் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவனோட அந்த உயில் படி இந்த சொத்து எல்லாமே வந்து அவங்க தங்கச்சிக்கும் அவங்க ஒய்ஃபான இவளுக்கும் பாதி பாதி போகுன்ற மாதிரி தான் வந்து நம்ம நெட் வந்து நினைச்சு வச்சிருப்பான். ஆனா இவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரிடா ஸ்டேட். ஸோ ஃப்ளோரிடா ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பணம் எல்லாமே அவங்க ஒய்ஃபுக்கு தான் வந்து போய் சேர மாதிரி வந்து இருந்திருக்கும். இது வந்து நம்ம நெட்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அவன் நினைச்சது வந்து வேற, பட் அங்கே நடந்தது வந்து வேற. அப்பதான் வந்து நம்ம மேட்டி வந்து அவளுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அப்போ எல்லா சொத்துமே வந்து எனக்கு தான் வருமா அப்படின்ற மாதிரி வந்து அவன் நினைச்சு வச்சிருப்பான். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காண்டி நம்ம நெட்டோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருப்பாங்க. ஒருத்தன் வந்து இன்னொரு லாயராக இருப்பான். இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர், அவர் வந்து ஒரு டிடெக்டிவ். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த கேஸை வந்து விசாரிப்பாங்க. பட் அவங்க 2 பேருக்கும் வந்து தெரியும் இவன் வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறது எல்லாமே பண்ணுறதெல்லாம். அப்போ அவங்க வந்து வார்ன் பண்ணிட்டு வந்து போயிருந்திருப்பாங்க, டே அவன் வீட்டுக்கு வந்து போகாத, அவன் மேலே வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நீ தள்ளியே இரு அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. பட் இதுக்கு முன்னாடி நம்ம மேட்டி என்ன பண்ணியிருப்பான், இன்னைக்கு நைட்டு வந்து என்னை பாரு, நான் வந்து உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். பட் அதை ஞாபகம் வச்சுட்டு இவன் என்ன பண்ணியிருப்பான், இல்லைடா அவன் வந்து வர சொல்லியிருக்கா, நான் போய் இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அன்னைக்கு நைட்டு வந்து போகிறான். அப்பா அந்த பொண்ணு வந்து சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட லாயர் வந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி 1 வாரம் ஆகுமா இந்த ப்ராப்பர்ட்டி வேலையெல்லாம் லீகல் ஒர்க்லாம் முடிகிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சொத்தெல்லாம் என்னோட பேர் வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து எங்கேயாச்சும் வந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு இடத்துக்கு வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லியிருந்திருப்பான். இவனும் வந்து அதை நம்பிட்டு இருந்திருப்பான். அதே சமயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் வந்து என்னத்தை சொல்லுவாங்கன்னு அவன்கிட்ட அடுத்த நாள் வந்து அவன் ஆஃபீஸ் போயிருந்திருப்பான். அப்போ வந்து கேட்டுருந்துருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒன்று புரியலடா, அந்த எட்மண்ட் வந்து எப்போவுமே வந்து கண்ணாடி போட்டிருப்பான். ஏன்னா இவன் எப்போவுமே படம் முழுக்க கண்ணாடி தான் அவர் வந்து போட்டுருந்துருப்பாங்க. ஸோ அந்த கண்ணாடி வந்து அன்னைக்கு அவர் கொலை நடக்கும்போது அந்த கண்ணாடியை வந்து காணா, ஒருவேளை அவர் வந்து அந்த பிரேக்கர்ன்ற அந்த கம்பெனிக்கு போயிருந்தார் அப்படின்னா கண்ணாடி போட்டு தான் வந்து போயிருந்திருப்பாரு. அங்கே வந்து அதை காணா, எங்களுக்கு வந்து ரொம்ப சஸ்பீசியஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க 2 பேரும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமா அந்த 2 பேரும் இவங்க கிட்ட சொல்ல சொல்ல இந்த கேஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி மூடிடுவாங்க போல. ஏன்னா நான் தான் வந்து கொலை பண்ணியிருக்கேன், நான் வந்து மாட்டிப்பேன் போல அப்படின்ற மாதிரி ஒரு பயம் நம்ம நெட்டுக்கு வந்து அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், இதெல்லாம் எப்படி வந்து வெளியில் லீக் ஆகுன்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து அந்த மேட்டி மேலே வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருக்கும். அன்னைக்கு போயிட்டு அந்த மேட்டி கிட்ட வந்து அவன் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பான், உனக்கு வந்து அறிவு இல்லையா, நீ வந்து இந்த மாதிரி நீ வந்து எனக்கு ஃபோன் பண்ணாத, நானே உனக்கு ஃபோன் பண்ணுவேன். அதே மாதிரி அந்த கிளாஸ் எப்படி நீ அங்கேருந்து வந்து காணாம போச்சு, நீ தானே வந்து வீட்டிலேருந்து அனுப்பிச்சு விட்டேன், அப்போதைக்கு அந்த கிளாஸ் இருந்துச்சு, அது எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவன் கேட்டுருப்பான். எனக்கு வந்து தெரியல, எனக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரி இருந்தா, அவளை வந்து நான் ஃபயர் பண்ணி அனுப்பிட்டேன், இந்த மாதிரி நம்ம 2 பேர் மேலே வந்து அவளே வந்து சஸ்பீசியஸாக இருக்கா, அது எனக்கு என்னமோ அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவள் ஒரு கதை கட்டியிருந்திருப்பான். இவனுக்கு வந்து எதை நம்புறதுனே வந்து தெரியல. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறுபடியும் சொல்லியிருந்திருப்பாங்க, இங்கே பாரா அவளை வந்து நம்பாத, அவன் இறந்து போனப்போ வந்து ஆர்சன் வந்து யாரோ செட் பண்ண மாதிரி இருக்கு, ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு மர்டர் மாதிரி தான் வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை போட்டு வந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ உடனே அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், இந்த ஆர்சன் பாம்பை செஞ்ச அவன் ஃப்ரெண்டான அந்த டெடியை வந்து போய் பார்க்க போயிருந்திருப்பான். அப்போ அந்த டெடி வந்து சொல்லியிருந்திருப்பான், இங்கேப்பா நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று வந்து சொல்கிறேன், நீ வந்து என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மேட்டின்ற அந்த பொண்ணு வந்து என்னை வந்து பார்த்துட்டு போனா, இந்த மாதிரி கதவை திறந்தா பாம்பு வெடிக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து எனக்கு பண்ணி கொடுன்னு வந்து சொல்லிட்டு போயிருந்தேன், நானும் வந்து அவளுக்கு வந்து பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லியிருந்திருப்பான். இவனுக்கு வந்து பக்குன்னு இருந்திருக்கும். இதையே வந்து அவன் இவன்கிட்ட வந்து கேட்டான், நான் தானே வந்து பாம்பு வச்சு அந்த எட்மண்ட் வந்து கொள்ளலான்னு பார்த்தேன், எதுக்காண்டி வந்து இப்படிலாம் கேட்குறான்ற மாதிரி இவனுக்கு வந்து ரொம்ப அதிகமாகும் சஸ்பீசியஸாக. ஒருவேளை அவ தான் வந்து இது எல்லாத்தையும் செட் பண்ணாலாம், நம்ம வந்து அவளோட வலையில வந்து மாட்டிக்கிட்டோமான்ற மாதிரி வந்து இவன் நினைக்க ஆரம்பிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் வந்து அன்னைக்கு இவன் கூட இருக்க இன்னொரு லாயர்ஸ் மீட்டிங் வந்து போயிருந்திருப்பான். அப்போ அங்கே இருக்க அந்த சின்ன லாயர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, நீ வந்து ஒரு பொண்ணு கூட வந்து அன்னைக்கு போன பார்த்தியா மேட்டி, அந்த பொண்ணை வந்து நான் பார்த்தேன், அவள் வந்து போன வருஷத்துக்கிட்ட வந்து என்கிட்ட வந்து கேட்டா, இந்த மாதிரி நெட்டுனா யாரு அப்படின்னு வந்து கேட்டா, நான் வந்து உன்னை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் அவகிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இதை கேட்டோன்னே அவனுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும், என்ன எதுக்கு வந்து இவன் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கா, அப்போ இவ
தான் வந்து என்னை வந்து ஒரு கேமுக்காண்டி என்னை வந்து பிக் பண்ணியிருக்கா அப்படின்றதே வந்து அவனுக்கு அப்போ தான் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கும். இதெல்லாம் வந்து அந்த பசில கொஞ்சம் கொஞ்சமாக இவன் சால்வ் பண்ணுறதுக்குள்ள அவகிட்ட வந்து ஒரு கால் வந்திருக்கும். நேட் நீ எங்கே இருக்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து ஃபயர் பண்ண இல்லையா என்னோட வீட்டு வேலைக்காரி, அவள் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணா, இந்த மாதிரி அந்த கிளாஸ் வந்து அவகிட்ட தான் இருக்கா, அவன் என்ன பண்ணிட்டா அந்த கிளாஸை எடுத்துக்கிட்டு என்னோட போட் ஹவுஸில் வந்து வச்சிருக்கானா, நீ போயிட்டு அந்த கிளாஸை எப்படியாச்சும் கலெக்ட் பண்ணிட்டு வா, ஒருவேளை நம்ம காசு கொடுக்கலாம் அப்படின்னா அவள் வந்து எல்லாத்துக்கிட்டே வந்து போட்டு விட்டுருவா, நீ போய் அதை வந்து பிக் பண்ணிட்டு வந்துரு, எனக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கான எல்லா லீகல் ஒர்க்கும் வந்து முடிஞ்சிருச்சு, பணம் வந்து என்கிட்ட வந்துருச்சு, இனிமே நம்ம அதை எடுத்துட்டு எங்கேயாச்சும் வந்து ஓடி போயிடலாம் எனக்கு ஈவினிங்கோட அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுறான், அதையும் நம்பிட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த போட் ஹவுஸ்க்கு வந்து போகிறான். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியுது அந்த கதவை வந்து அவன் திறக்கவே இல்லை. ஏன்னா அங்கே வந்து ஒரு ஒயராக வந்து போயிட்டு இருந்திருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும் அந்த கதவை திறக்கிற மாதிரி ஒரு பாம்பை வந்து அந்த டெடி கிட்ட வந்து இவ சொன்னா அப்படின்னு வந்து ஞாபகம் வந்திருக்கும். அதனால வந்து அவன் திறக்காம வந்து போயிருந்திருப்பான். அப்போ தூரமாக நின்று வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேட்டியும் அங்கே வந்து இருந்திருப்பான். அப்போ ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, நீ போயிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே தான் வந்து கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க, நீ போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே சொல்லி கேட்டோன்னே இல்லை நான் வந்து போகல, நீ போய் எடுத்துட்டு வாவே அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் வந்து என்ன டவுட் பண்ணுற மாதிரி வந்து பார்க்குறேன், சரி நானே போகிறேன், நானே போய் எடுத்துட்டு வரேன், ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மேட் என்ன பண்ணுறான், நேராக நடந்து போகிறான். அந்த இடத்துல வந்து லைட் எதுவுமே இல்லை. ஸோ அவள் போனதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப இருட்டாக இருக்குது, அவனாலே வந்து பார்க்க முடியல, யாராலையுமே வந்து பார்க்க முடியல. ஏன்னா இதை வந்து தூரத்துலேருந்து நம்ம நெட்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மேட்டி வந்து உள்ளே நடந்து போகிறான், அப்படியே இருட்டாகி மறைஞ்சிடறான். டக்குன்னு வந்து பாம்பு வந்து வெடிக்குது, அந்த வீடு வந்து சுக்குநூறாக வெடிச்சு செதறுது. எல்லாரும் வந்து நினச்சிட்டாங்க அவள் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உள்ள வந்து ஒரு டெட் பாடி இருந்திருக்கு. அவங்க வச்சிருக்க அந்த ரெக்கார்ட் படி அந்த டிஎன்ஏ எல்லாமே வந்து மேட்ச் ஆகி நம்ம மேட்டி வந்து செத்துட்டா அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் வந்து இந்த எட்மண்டை கொண்டது வந்து நம்ம நெட்டு தான் சொல்லி அவனே வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லா எவிடன்ஸும் அவன் மேலே வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இப்போ ஜெயிலில் வந்து தலைவன் இருக்கான், அவனை பார்க்கறதுக்காண்டி அவனோட ஃப்ரெண்டு அந்த ஆஸ்கர் இருக்காங்க பார்த்தீங்களா, இன்வெஸ்டிகேட்டர், அவர் வந்திருப்பாங்க. அப்போ அந்த இன்வெஸ்டிகேட்டர் வந்து நம்ம ஆள் வந்து சொல்லியிருந்திருப்பான், ஏய் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குடா, எனக்கு என்னமோ அந்த மேட்டி வந்து சாகலை, அவள் வந்து எங்கேயோ உயிரோடு தான் இருக்கான்னு வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லாமல் இருந்திருப்பேன் சீக்கிரட்டாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து நம்ம மேட்டியை பார்க்கறதுக்காண்டி அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். அப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டி மாதிரியே ஒரு பொண்ணு ஒருத்தன் வந்து அங்கே இருந்திருந்திருப்பான். இவன் என்ன பண்ணிட்டான், அது வந்து மேட்டி நினச்சிட்டு ஏய் நீ இங்கே தான் இருக்கியா, ஒன்று தானே வந்து பார்க்க வந்தேன்னு சொல்லி பக்கத்துலேருந்து நெருங்கி போயிருந்திருப்பான். பட் திரும்பினோட தான் தெரியும் அந்த பொண்ணு வந்து அவ இல்லைன்னு. ஏன்னா இந்த பக்கத்துலேருந்து நம்ம ஒரிஜினல் மேட்டி வந்து வந்திருப்பான். அப்போ அந்த மேட்டி வந்து சொல்லியிருந்திருப்பான், ஏய் இவங்க தான் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்து டூர் வந்திருக்காங்க, நான் தான் வந்து என்னோட வீட்டில் வந்து தங்க சொன்னேன், இவங்களோட பேர் வந்து மேரியானாண்டா, நீ வந்து சந்திச்சுக்கங்கன்னு சொன்னோன்னே அவளும் வந்து ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு சரி காய்ஸ் நீங்கள் இருங்க நான் வந்து கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மேரியான்ற அந்த கேரக்டர் வந்து கிளம்பி போயிருந்திருக்கும். இப்போ இதை ஞாபகம் வச்சுட்டு தான் என்ன சொல்லியிருந்திருப்பான், அங்கே வந்து மேரியான்ற ஒரு பொண்ணை வந்து நான் பார்த்தேன், எனக்கு என்னமோ அந்த பொண்ணை தான் வந்து இந்த மேட்டி வந்து செட்டப் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே இருக்க வச்சுட்டு, ஏன்னா ஆல்ரெடி கொலை பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவள் போட்டு வச்சுருந்துருக்கணும், இவ பாதி தூரம் போனதுக்கப்புறம் அந்த டோர் திறக்கிற மாதிரி வெடிச்சிருந்துருக்கணும், அந்த மாதிரி ஒரு செட்டப். அதனால தான் வந்து அவள் என்ன சொல்லியிருந்திருப்பா, நீ போய் கதவை திறந்துட்டு உள்ளே இருக்க கிளாஸை வந்து எடுத்து வச்சிரு, அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி போயிடலான்னு வந்து என்கிட்ட சொன்னேன், அதனால தாண்டா வந்து நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற வந்து உண்மையை சொன்னோன்னே இல்லை இல்லை அப்படிலாம் இல்லடா, அங்கே கிடைச்ச ரெக்கார்ட் படி வந்து அந்த மேட்டி தான் வந்து இறந்து போயிருந்திருக்கா, இது வந்து ப்ரூவ் ஆயிருந்திருக்கு, நீ வந்து ராங்காக வந்து பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த கிரேஸ் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இவனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும். இவன் ஜெயிலில் வந்து அன்னைக்கு படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். அப்போ அவனுக்கு வந்து ஒரு பார்சல் வந்துருக்கும். அந்த பார்சலை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படித்த ஒரு இயர் புக் ஒன்று வந்திருக்கும். அந்த இயர் புக் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இவனுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க போல. அதை அனுப்பிச்சது வேற யாருமே இல்லை, அது பார்த்தீங்கன்னா அந்த மேட்டி தான். ஸோ தலைவன் என்ன பண்ணுறான், அந்த இயர் புக்கை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிட்டே வரான். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோட்டோ வந்து பார்க்குறான். ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த மேட்டி டெய்லர்ன்ற ஃபோட்டோ, அடுத்து இன்னொரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மேரி ஆன் சிம்சன்ற இன்னொரு ஃபோட்டோ. இதில் இந்த மேட்டி டெய்லர்ன்ற அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு பொண்ணு கூட வந்து அறிமுகமான பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது அந்த மேட்டி வந்து அறிமுகப்படுத்தி வச்சாலே அந்த பொண்ணு. இன்னொரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா மேரி ஆன் சிம்சன் இருந்திருக்கும். அந்த பொண்ணோட பேருக்கு ஐடென்டிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா இவளோட ஃபோட்டோ வந்து இருந்திருக்கும் இந்த மேட்டியோடது. ஸோ இட்ஸ் வெரி கிளியர், இவ தான் வந்து இவனை வச்சு பிளேம் பண்ணி ஒரு கேம் விளாண்டுருக்கான். இது தெரியாமல் வந்து இவன் போய் அந்த பொண்ணோட வலையில வந்து மாட்டிட்டான். எல்லா பணத்தையும் வந்து அவன் ஆட்டையை போட்டுட்டு கிளம்பி போயிட்டா. கடைசியில் வந்து இவனோட உதவியாலேயே வந்து அவங்க ஹஸ்பண்டே வந்து கொல்ல வச்சுட்டான். அவன் வந்து இந்த இருக்க பணத்தெல்லாம் சுருட்டிட்டு ஊரை விட்டே வந்து கிளம்பி போயிட்டா. அப்போ அவளோட ஃபோட்டோக்கு கீழே வந்து எழுந்திருக்கும், நான் வந்து ரிச் ஆகணும், எங்கேயாச்சும் வந்து ஒரு ஐலாண்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருக்கும். எக்ஸாக்ட்லி அதை தான் வந்து அவனை நினச்சி பார்த்துருந்துருப்பான், அவன் எங்கேயோ இருக்கா அப்படின்னு. சேம் அதே ஃபோட்டோவில் இருக்க அந்த பொண்ணு நம்ம அந்த ஒரிஜினல் மேட்டியை வந்து காட்டுறாங்க, அதாவது மேரியான். அந்த மேரியான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட்லி அதே மாதிரியான ஒரு லொக்கேஷனில் ஒரு ஐலாண்டில் வந்து ஒரு பீச்சுக்கு முன்னாடி வந்து படுத்திருக்கா. அப்படியே வந்து அவளை வந்து காட்டுறாங்க. அதோட அந்த படமும் முடிஞ்சிடும். இந்த படத்தை பற்றி சொல்லலாம் என்ன சொல்கிறேன், இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து 1981 எடுத்திருப்பாங்க. ஒரு மாதிரி தான் இருக்கும், எக்கச்சக்க
எக்கச்சக்கமான அடல் கண்டென்ட் இருக்கும். இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கவே முடியாது. ஒரு மாதிரியே வந்து போய்கிட்டே இருக்கும். பட் கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க இவனுக்கே வந்து டவுட் வர ஆரம்பிச்சிடும். என்னடா இது, நம்ம தான் வந்து செட் பண்ணோமா இல்லை அவன் வலையில வந்து நம்ம விழுந்துட்டோமான்ற மாதிரி தான் அந்த கதை நகரும் போது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து அடுத்த மாதிரி வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகும்போது தான் தெரியும், ஆஹா அந்த செட்டப்பில் விழுந்ததே நான் தான்டா அப்படின்ற மாதிரி, அந்த பலியாடு நான் தான்ற மாதிரி வந்து தலைவன் நினைக்க ஆரம்பிச்சிருப்பான். இனிமேல் அவனாலே வெளியில் வர முடியாது இல்லையா. ஸோ அவன் தான் வந்து கொலை பண்ணிட்டான், எல்லாமே ப்ரூவ் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு தப்பிச்சிட்டாங்க, எந்த ஒரு விதமான தடையும் இல்லை, அவன் புது ஐடென்டிட்டியோட வந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். பட் இவன் வந்து மாட்டிக்கிட்டான். அதனால தான் எப்பவுமே சொல்கிறது, இந்த ஓசியில் வந்து இந்த அது கிடைக்குதா அப்படின்னு தயவு செஞ்சு கைஸ் போயிடாதீங்க. இருக்கையிலே ரொம்ப மோசமானது தான் அதுதான். அடுத்து இந்த படத்தோட மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், சினிமோட்டோகிராஃபி நல்லாயிருக்கும், இந்த ஸ்க்ரீன் பிளே நிஜமாவே ரொம்ப சூப்பராக வந்து எழுதியிருந்திருப்பாங்க. பட் இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கவே முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.